ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சேர வளர்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்று வளர்பிறை அஷ்டமி திதி. பைரவரை நினைத்து வழிபாடு செய்தால் உங்களுடைய செல்வ வளம் மேலும் மேலும் அதிகரிக்கும், அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும். இன்றைய தினம் வீட்டில் இருந்தபடி இந்த வழிபாட்டை செய்யலாம், அல்லது கோவிலுக்கு சென்றும் இந்த வழிபாட்டை செய்ய முடியும் என்பவர்கள் செய்யலாம். உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது, அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை ஒரு எலுமிச்சம்பழம். அந்த எலுமிச்சம் பழத்தில் ஒரு சிவப்பு நிற ஸ்கெட்ச் பேனா வைத்து 369 என்ற நம்பரை எழுதிவிடுங்கள். இந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளங்கைகளில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வேண்டுதலை பைரவரிடம் வைக்க வேண்டும். வீட்டிலேயே பூஜை அறையில் இன்று மாலை விளக்கேற்றி வைத்து விடுங்கள். 6 மணிக்கு மேல் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஓம் கால பைரவரே போற்றி என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். அடுத்து பணவரவுக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை நினைத்து ஓம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவரே போற்றி என்று 27 முறை சொல்லுங்கள். பிறகு உங்களுடைய பிரார்த்தனையை பைரவரிடம் சொல்லுங்கள். எனக்கு இவ்வளவு பண தேவை இருக்கிறது, அதற்கான வருமானத்தை பெருக்கிக் கொடு பைரவா என்று கேளுங்கள். கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்து கேளுங்கள். பணத்தை வைக்கக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் தான் அது, அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதியிருக்கும் நம்பர். அதே போல எலுமிச்சம்பழத்திற்கு பிரபஞ்ச ஆற்றலை, நல்ல ஆற்றலை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய பிரார்த்தனையை தன்னகத்தே ஈர்த்து வைத்துக் கொள்ளும் சக்தியுமே எலுமிச்சம்பழத்திற்கு இருக்கிறது. வேண்டுதலை முடித்த பிறகு இந்த பழத்தை அப்படியே கொண்டு போய் உங்கள் வீட்டு பீரோவில் வைத்து விடுங்கள். நிச்சயமாக செல்வ வளம் பெருக பைரவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை இந்த வேண்டுதலை நீங்கள் கோவிலுக்கு சென்று செய்ய வேண்டும் என்றாலும் செய்யலாம். கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை வைத்துக்கொண்டு பைரவர் சன்னிதானத்திற்கு முன்பாக அமர்ந்து இப்போது சொன்ன பைரவரின் மந்திரத்தை சொல்லி உங்களுடைய வேண்டுதலை வையுங்கள். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் குறிப்பிட்ட தொகை தேவைப்படுகிறது. திருமணத்திற்கு, மருத்துவ செலவிற்காக, நிலம் வாங்குவதற்காக, வீடு கட்டுவதற்காக, உதாரணத்திற்கு 5 லட்சம் 10 லட்சம் தேவை என்றால் இந்த தேதிக்குள் இந்த தொகை என் கைக்கு வர வேண்டும் என்று இந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து வேண்டிக் கொண்டாலும் அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்கு உண்டான பணம் ஏதாவது ரூபத்தில் உங்கள் கைக்கு கிடைக்கும். வங்கியில் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த லோன் சேங்ஷன் ஆக வேண்டும் என்றாலுமே இதே போல வேண்டுதலை வைக்கலாம். நிச்சயம் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தர பைரவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவார் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.